முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்களா? ரெஸ்லிங்கை பத்தின நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம தமிழ் மொழியில ரெஸ்லிங் நியூஸை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஹாய் காய்ஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஏஜே ஸ்டைல் விசிஸ் ஷின்சுகே நாகமுரா மணி இன் தி பேங்க் 2018 வந்து யார் வின் பண்ண போகிறா அதுக்கான ஒரு ரூமர் வந்து இப்போ வெளில வந்திருக்கு. அதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த ரூமர் வந்து நடக்குமா நடக்காதா, இல்லை வந்து அது ரூமராகவே போகுமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் விசிஸ் ஷின்சுகே நாகமுராக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்ச் நடந்துச்சு. ரெஸ்ல்மேனியாவில் ஏஜே ஸ்டைல் வின் பண்ணார். ஸ்மாக் டவுன்ல லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷின்சுகே நாகமுரா ஏஜே ஸ்டைல் வின் பண்ணார். அதுக்கு அடுத்தபடியாக இப்போதைக்கு மணி இன் தி பேங்க் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க போறதா வந்து இப்போ ஒரு ரூமர் லீக் ஆகிட்டு இருக்கு. என்ன ரூமர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ஷேக்கப்ல வந்து பாத்தீங்கன்னா NXT-ல இருந்து ஷினிட்டி அப்படின்ற ஒரு டீம் வந்து ஸ்மாக் டவுன் லைவுக்குள்ள வந்தாங்க. அவங்க இது வரைக்கும் வந்து ஸ்மாக் டவுன் லைவுக்குள்ள மெயின் ராஸ்டருக்குள்ள வரவே இல்லை. அவங்க வந்து ஒரு டீம், கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் இருக்க ஒரு டீம். அந்த டீம் எந்த மாதிரியான டீம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நெக்ஸஸ், பிரே வைட் ஃபேமிலி அந்த மாதிரியான ஒரு டீம் தான். அந்த டீம் வந்து உள்ள வரணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே வந்து நார்மலாக உள்ள வர முடியாது. அவங்க உள்ள வரணுனாலே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம மனசில் நிற்கிறோன்னா அந்த டீம் வந்து ஒரு பெரிய ஒரு ரெஸ்லரை வந்து அட்டாக் பண்ணால் மட்டுமே அந்த டீம் வந்து நம்ம மனசில் நிற்கும். அதுக்கான ஒரு கரெக்டான பிளானிங்கை தான் வந்து WWE வந்து இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு மணி இன் தி பேங்க் 2018 ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் ஷின்சுகே நாகமுரா லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் நடக்கும் போது, அந்த மேட்ச்ல வந்து எண்டிங்ல வந்து எப்படி வந்து ஷினிட்டி அப்படின்ற ஒரு டீம் வந்து உள்ள வரப்போகுது. உள்ள வந்து அவங்க வந்து ஏஜே ஸ்டைல் அட்டாக் பண்ண போறாங்க. ஏஜே ஸ்டைல் அட்டாக் பண்ணாருன்னா அவங்க வந்து ஏஜே ஸ்டைல் வந்து ஆல்ரெடி அந்த மேட்ச்ல வந்து யார் வேணாலும் அட்டாக் பண்ணிக்கலாம். அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த மேட்ச் வந்து நடுவில் நிறுத்த மாட்டாங்க. அதனால வந்து அந்த மேட்ச்ல வந்து ஏஜே ஸ்டைல் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஷின்சுகே நாகமுராக்கு ஷினிட்டி அப்படின்ற ஒரு டீம் வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஷின்சுகே நாகமுரா WWE சாம்பியனா வந்து அவர் ஆக போறாரு. இது ஒரு ரூமரா போய்கிட்டு இருக்கு. இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 4 பேர் கொண்ட ஒரு டீம். அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ரெஸ்லர்ஸ் தான் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு லேடி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு பெரிய ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணணும். அவங்க உள்ள வரும்போதே ஒரு பெரிய ஒரு ரெஸ்லர் அடிச்சால் மட்டுமே அவங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு தெரிவாங்க. இல்ல நார்மலா உள்ள வந்துட்டாங்களா அவங்க பெரிய அளவுக்கு வந்து தெரிய மாட்டாங்க. அவங்க டீமும் வந்து ரொம்பவே மொக்கையா காமிக்கிற மாதிரி ஆகும். அதனாலதான் ஏஜே ஸ்டைல் அவங்க அட்டாக் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரூமரும் இருக்கு. ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் ஷின்சுகே நாகமுராக்கு எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்லயும் மேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த மாதிரி நடந்தால் அகைன் திரும்பவும் ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் ஷின்சுகே நாகமுராக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்ல ஒரு ரீமேட்ச் இருக்கும். அதனாலதான் இதுவும் ரூமரா போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் நடந்தால் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்ல இவங்க 2 பேருக்கும் ரீமேட்ச் நடக்கிறதுக்கான விஷயமும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒன்று நடந்தால் வந்து பாத்தீங்கன்னா ஷினிட்டி அப்படின்ற ஒரு டீமுக்கு வந்து ஒரு ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணி உள்ள கொண்டு போக முடியும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஏஜே ஸ்டைல் த கிளப் அவங்க 2 பேரும் இணைஞ்சி இவங்க வந்து ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3on3 ஒரு 6 மேன் டேக் மேட்ச் வந்து மேபி வந்து சம்மர் ஸ்லாம்லயோ இல்ல எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்லயோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுக்கான ஒரு ஸ்டோரி லைனை தான் வந்து இப்போதைக்கு கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இது வந்து இப்போதைக்கு வந்து ஃபுல்லா ரூமரா தான் போயிட்டு இருக்கு. முதல் ரூமர் வந்து பாத்தீங்கன்னா ஷினிட்டி அப்படின்ற டீம் வந்து ஏஜே ஸ்டைல் அட்டாக் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. மேபி வந்து அவங்க வந்து மெயின் ராஸ்டருக்குள்ள வரல. அவங்க உள்ள வரும்போது ஒரு பெரிய ரெஸ்லரா அடிக்கணும். இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இது நடந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஷின்சுகே நாகமுராக்கு இது கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்புலயும் வந்து ஷின்சுகே நாகமுரா தோத்துட்டாருன்னா அவருக்கான WWE சாம்பியன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அதுக்கு அடுத்தபடியா அவருக்கான நிறைய WWE சாம்பியன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேனியல் பிராயன், அதுக்கு அடுத்தபடியா சமோ ஜோ, அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணா ஷின்சுகே நாகமுராக்கு WWE சாம்பியன் ஆகிற வாய்ப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு தள்ளி போவோம் அப்படின்றது இன்னொன்னு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 விஷயம் நடந்தால் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்ல இவங்க 2 பேருக்கு ரீமேட்ச் இருக்கும். அதுவும் வந்து ஆல்ரெடி ரூமரா போயிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்ல ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் ஷின்சுகே நாகமுராக்கு அகைன் இன்னொரு மேட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 விஷயம் நடந்தால் கண்டிப்பா வந்து இவங்க 2 பேருக்கும் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் ரீமேட்ச் வந்து எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்ல நடக்கும். அப்படி எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்ல நடந்தால் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷினிட்டி அப்படின்ற டீம் வெர்சஸ் ஏஜே ஸ்டைல் அவங்களோட வந்து கிளப் அவங்க இணைஞ்சு வந்து ஒரு 6 மேன் டேக் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
இந்த 3 ரூமருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமர் நடந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ரூமரை தான் வந்து இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரூமராக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரூமர் வந்து நடந்தால் வேற லெவலாக இருக்கும் அப்படின்றது மட்டும் உறுதி. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மேபி வந்து அவங்க அந்த டீம் வந்து உள்ளே வந்தாங்கன்னா அந்த டீம் வர்சஸ் ஏஜே ஸ்டைல் அண்டு கிளப் அவங்க இணைஞ்சி ஒரு ஒரு 6 மேன் ஒரு டேக் மேட்ச் நடந்துச்சுன்னா உண்மையில நல்லா இருக்கும். இந்த மேட்ச் வந்து மேபி வந்து சம்மர் ஸ்லாம்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் ஷின்ஸ்கே நாகாமோரா இந்த மேட்ச்ல வந்து இந்த சினிட்டி அப்படின்ற ஒரு டீம் வந்து உள்ள வருவாங்களா வரமாட்டாங்களா? இந்த மேட்ச்ல வந்து ஏஜே ஸ்டைல் வின் பண்ணுவாரா, ஷின்ஸ்கே நாகாமோரா வின் பண்ணுவாரா? நான் சொன்ன இந்த 3 ரூமர் வந்து இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரூமர் வந்து மணி இன் தி பேங்க் 2018 நடக்குதா நடக்கலையா அப்படின்றது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது இல்லாம பல ரூமர்ஸ் இருக்கு. அப்புறம் ராண்டி ஆர்டனோட லெகசி இணைய போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இப்போதைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. மேபி வந்து இந்த ரூமர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ஸ்டோரி லைனும் வந்து மூவ் பண்ணி போற அளவுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். மேபி இது நடந்தால் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அது வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ் அவுட். Shut up and sit down.